அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. நாம் முதலில் பேசும் காரியத்தை பார்ப்போம். யாருக்கு நினைவிருக்கிறது என்று? ஞானம் சரியான பதில். இரண்டாவதாக, நம்புங்கள், உங்களால் எதிர்க்க முடியும் என்று. மூன்றாவதாக, ஆயத்தமாயிருக்க வேண்டும் எப்போதும். அடுத்த காரியம், சோதனைக்கு உட்படுத்தும் காட்சிகளை நாம் தவிர்க்க வேண்டும். எப்படி சொல்வதென்று தெரியவில்லை, எவ்வளவு முக்கியம் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பது. யாருடன் மிகவும் நெருங்கிய ஐக்கியம் உண்டு? யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள்? என்ன பார்க்கிறீர்கள்? என்ன கேட்கிறீர்கள்? எம்மாதிரி புத்தகங்களை பார்க்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். இங்கு இப்போது இது ராக்கெட் சயின்ஸ் அல்ல. நீங்கள் ஒரு ஆணாக இருந்த ஆபாச படம் பார்க்கும் பழக்கம் இருந்தால், உங்கள் மனைவி வாங்கும் பத்திரிகையில் அரைகுறை ஆடை அணிந்த பெண்ணின் படம் இருக்க, அதை உங்கள் சாப்பாட்டு பையில் மறைக்க வேண்டியதில்லை. உங்களிடம் எனக்கு வெளிப்படையாக பேசுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை, தெரியுமா? அதாவது நானும் ஒரு பெண். அந்த மாதிரி படங்கள் உள்ள பத்திரிகைகளை நான் வெளியே எறிந்திடுவேன். ஏனென்றால் அரை நிர்வாண படங்கள் என் வீட்டில் இருக்க நான் விரும்புவது இல்லை. எனக்கு வேண்டியது அது அல்ல. அது வெறும் புஸ்தகம் தானே. எங்கள் மகன்களோ அல்லது மகள்களோ அதை பார்க்க விருப்பமா? நாம் நமக்காக போராட ஆரம்பிக்க வேண்டும். அதனால் நீங்கள் மதவெறியராக மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சொல்வது புரிகிறதா? நாம் பரிசேயர்களைப் போல இருக்க வேண்டாம். ஒரு பெண்ணை பார்த்தவுடன் பாவத்தில் விழுவது. நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் நாம் யாருடன் நேரத்தை செலவிடுகிறோம் என்பது முக்கியம். பாக்கியவான் மகிழ்ச்சி, செழிப்பு, சந்தோஷம், மேலும் இன்பம். துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமல் அவன் ஆலோசனையில் இல்லாதவன். அவனுடைய யோசனைகளை, திட்டங்களை, நோக்கங்களை பின்பற்றுவது, அதில் நில்லாமல் கீழ்ப்படியாமல் செயலற்றிருந்து பாவிகளின் வழியில் நடக்காமலும் அவர்களோடு உட்காராமலும் பரியாசக்காரருடன் கேலி செய்வோருடன் சேராதிருப்பவன். உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டும் அன்பான கிறிஸ்தவனே. நீ உன் அலுவலக சாப்பாட்டு டேபிளில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் புறங்கூறுகிறவர்களோடு உட்கார்ந்து கோல் சொல்லிக்கொண்டு, நன்றி இல்லாமல் குறை பேசுபவரோடு வெகு நேரம் உட்கார்ந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? வெகு சீக்கிரத்திலேயே அது உனக்கும் தொத்திக்கொள்ளும். அதன் பிறகு எந்த வேலையை நீ ரொம்ப சந்தோஷமாக செய்து மகிழ்ச்சியோடு அனுபவித்து நன்றியோடு இருந்தாயோ, இப்போது முற்றிலும் மாறாக, அவங்க நான் செய்கிற வேலைக்கு கூலி தர்றாங்க, எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல என்பாய். என்னோட டெஸ்க்கு கிட்ட ஒரு ஜன்னல் கூட கிடையாது, இங்கே ரொம்ப குளிராக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே சூடாக இருக்கும், இப்படி போய்கொண்டே இருக்கும். சிறந்த விஷயம் ஒன்று செய்யலாம். அப்படிப்பட்டவர்களிடம் அளவான நட்பு போதும். அவர்களை நீங்கள் நம்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை விட நீங்கள் மிக உயர்வானவர்கள். அவர்களுடன் மதிய உணவை 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட ஒன்றாக அமர்ந்து சாப்பிடலாம். மேலும் அவர்களோடு அமர்ந்து பேசி அவர்கள் எதிர்மறையாக சொல்பவற்றுக்கு நீங்கள் நேர்மறையாக பேசிடலாம். ஆனால் நீங்கள் வெறுமையாக பாவிகள் வழியில் அமர்ந்திருக்க அவசியம் இல்லை. சும்மா உட்கார்ந்து அங்கு வெறுமையாக அமர்ந்து கொண்டு அதிலேயே மூழ்கி போனவர்களாக மூழ்கி போவீர்கள். நான் நம்புவது நமது வாழ்வியல் முக்கியமானது நாம் யாருடன் அதிக நெருக்கமாக இருக்கிறோம் என்பதைத்தான். யாரோடு நாம் அதிக நெருக்கமாக, சாதாரணமான ஐக்கியம் அல்ல, உண்மையில் அவர்களோடு அதிக நேரத்தை செலவிடுவோம். நம்மை சுற்றியுள்ள நபர்களே மற்றவரை விட நம்மில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார். வேதம் சொல்கிறது, இரும்பை இரும்பு கருக்கிவிடும். நீங்கள் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் உங்களுக்கு அவர்களின் சுபாவத்தின் மூலம் சவால் கொடுத்து இன்னும் மேலாக தேவனோடு உள்ள உங்கள் உறவை வளர்த்திட வேண்டும். அவர்கள் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் வாழ்க்கை முறையே பேசும். ஒரு முறை தேவனுடைய பிறந்தநாள் பார்ட்டியில் நாங்கள் அவரோடு கோல்ஃப் விளையாடும் நண்பர்களை அழைத்திருந்தோம். அவர்களில் ஒருவர் என்னிடம் சொன்னார், ஒன்று தெரியுமா, தேவ் அருமையானவர். அவர் எப்படி கோல்ஃப் விளையாடினாலும் சரி, அவர் மிகவும் சாந்தமாக இருப்பார், கோபப்பட மாட்டார். அது அநேக வருடங்கள் அப்படியே இருக்கவில்லை. அதாவது எனக்கு திருமணமான புதிதில் தேவ் கோல்ஃப் பந்தை மரத்திற்கு நேராக அடிப்பார். மேலும் அது பார்க்க நன்றாக இருக்காது. ஒருவேளை
நானும் அவருடன் போய் முயற்சித்து, அதாவது நல்ல மனைவியாக, சரி அதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் அப்படி இருக்க முயற்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால், மழை வந்தாலும் வீட்டிற்கு செல்லாமல் பனியில் நடுங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, அவருக்கு அவருடைய கேமை முடிக்க வேண்டும். ஆனால் இப்போது மாறிவிட்டார் தெரியுமா? தேவன் நம்மை மாற்றுகிறார் நம் நேரத்தை அவரோடு செலவிடும் போது. இப்போது இங்கு அவர் கால்ஃப் விளையாடும் விதமே மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. அதாவது அவர்கள் பொறுமையில் இருக்கவோ கோபப்படவோ அவசியமில்லை என்பதை அறிகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முன் இவர் அப்படி இல்லை. எங்கு நாம் சென்றாலும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் பிரசங்கிக்க வேண்டாம், அனைவருக்கும் நம் வாழ்க்கையை பிரசங்கமாக இருக்க வேண்டும், நம் அருகில் வருபவர்களுக்கு. ஆமென். நீதிமொழிகள் 5:8. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. இங்கு அவள் என்பது பரஸ்திரியை குறிக்கிறது. அவள் வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சோதனைக்குட்படுத்தும் காட்சியை தவிர்த்திடுங்கள். நீங்கள் உண்மையாகவே வேதத்தை வாசித்து அது விபச்சாரம் வேசித்தனத்தை குறித்து என்ன கூறுகிறது என்று, அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து அறிந்து கொண்டால் விஷப்பாம்பை பார்த்து ஓடுவது போல் ஓடுவீர்கள். இப்படி பேசும்போது அமைதியாக தான் இருப்பீர்கள். ஆனால் நான் கவலைப்படுவதில்லை, ஏனென்றால் அதை குறித்து சபையில் பேசுவது அவசியம். ஆமென். நான் ஒரே மனிதரோடு 43.5 வருடங்கள் வாழ்ந்துவிட்டேன். மேலும் ஒரு தலைவலியை தேட நான் விரும்பவில்லை. உங்களுக்கென்று உள்ளதை வைத்துக் கொள்ளுங்கள். அக்கறைக்கு இக்கரை பச்சையாகத்தான் இருக்கும், அதையே வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். ஆமென். சோதனைக்குட்படுத்தும் காட்சியை தவிர்த்திடுங்கள். அதாவது வேதம் கூறுகிறது, நீதிமொழிகளில் ஒருவன் விபச்சார காரியத்தில் உட்படும் போது, இது பெண்களுக்கு கூட பொருந்திடும் காரியம், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள். நான் இங்கு அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியாது என்று கூறவில்லை. எனக்கு உண்மை தெரியும். இந்த மாதிரியான காரியத்தை தொலைக்காட்சியில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் ஈடுபட்டு மீண்டும் அதை தொடர ஆயத்தமாயிருந்தால் நிறுத்திவிடுங்கள். உங்களுக்கு தேவனிடமிருந்து வார்த்தை வேண்டுமா? சோதனைக்கு உட்படாது இருங்கள். சோதனைக்கு விலகி ஓடுங்கள். அதோடு விளையாட வேண்டாம். ஏன் மக்கள் சோதனைக்கு உட்படுகிறார்கள்? அவர்கள் அதை பிரியப்படுத்துகிறார்கள். இப்போ ஒன்றும் செய்ய போறதில்லை, ஆனால் கற்பனை மட்டும் பண்றேன். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள மாட்டீர்கள், உங்கள் சிந்தனையை மேற்கொள்ளாவிட்டால். ஆமென். எங்களிடம் ஒரு சகோதரன் இருந்தார். தினம் காலை ஒரு பெண்ணிற்கு அலுவலகத்திற்கு டோனட் கொண்டு வருவார். 1.5 வாரத்திற்கு பிறகு நான் போய் அவர்கள் நடுவில் நின்றேன். நான் சொன்னேன், நீ எல்லோருக்கும் டோனட் கொடுக்க ஆரம்பி, அல்லது டோனட் கொண்டு வராதே. அவர் என்னுடைய ரேடியோ நிகழ்ச்சிகளின் பொறுப்பாளர். நான் சொன்னேன், நீ ஒரு ரேடியோ மேன், டோனட் மேன் அல்ல. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவன் அவளுக்கு டோனட் கொண்டு வருவதில் என்ன தப்பு என்பீர்கள்? ஏதோ ஒரு தவறு அதில் இருந்தது. ஏனென்றால் என் ஆவியில் நான் அதை உணர்ந்தேன். ஏன் அவன் அவளுக்கு மட்டும் அதுவும் தினமும் கொண்டு வர வேண்டும்? ஒருவேளை அவன் அது வெறும் டோனட் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நான் சொல்வேன், அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறியிருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் கையில் எதை எடுக்கிறீர்கள் என்று. ஒரு பாம்பை பிடிக்கும் போது அது கடிக்காது என்று நினைத்தால் அது தவறு. 1 கொரிந்தியர் 5:9-11. நான் மிக ஆனந்தமடைகிறேன். நான் சாய்ந்து கொள்ள இது இருக்கிறது. நான் நிருபத்தில் எழுதினேன். பவுல் கூறுகிறார், நீங்கள் பலவாதிருங்கள் அசுத்த மக்களுடன். அதாவது இங்கு உங்களை சுற்றி இருக்கும் கிறிஸ்தவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று கூறவில்லை. அதுதான் நம் பிரச்சனையில் பெரிய பங்கு. அவிசுவாசிகள் நினைப்பது நாம் மிக நல்லவர்கள், அவர்களோடு ஐக்கியம் கொள்ள மாட்டோம் என்று. எனக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நான் அநேகரை தேவராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறேன். சாதாரணமாக அவர்களோடு நட்பை வளர்த்து கொண்டு, அநேக நாட்கள் நட்புறவு கொண்டு, அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து உதவிகள் செய்தும், ஆயினும் அவர்களோடு நெருங்கி ஒட்டி உறவாடாமல் இருந்தது நல்ல ஐக்கியம். ஆமென். இங்கு பார்ப்போம். அதன் அர்த்தம் நீங்கள் முற்றிலும் விலகி இருத்தல். இந்த உலக மக்களை தள்ளிவிடுவதல்ல, அல்லது பேராசைக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள். அப்படியென்றால் நீங்கள் இந்த உலகத்தையும் மனுக்குலத்தையும் விட்டு ஓட வேண்டியிருக்குமே. ஆனால் நான் எழுதுவது அவர்களோடு கலவாதிருங்கள். இதை இப்போது விழுங்குவது கடினம் சில வேளையில், ஆனால் இது புத்தகத்தில் உள்ளது.
நீங்கள் களவாதிருக்க வேண்டியது ஒருவன் சகோதரன் என்னப்பட்டவன் விபச்சாரக்காரனையாவது, பேராசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனையாவது, எவனுடைய ஆத்துமா மற்றவைகளுக்கு படைக்கப்பட்டதோ தேவனை தவிர உதாசீனனையாவது, புறங்கூறி குற்றப்படுத்தி அசட்டையான பேச்சு தூற்றித் திரிபவன், குடிகாரர், கொலைகாரர், வெறியர்களாய் இருப்பவர்களோடு நீங்கள், அதாவது அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் ஒன்றாய் போஜனம் பண்ணக்கூடாது. இப்போது சிலர் நினைக்கலாம், அடடா நீங்கள் இதை பற்றி பேசாமலே இருந்திருக்கலாம், இனி நான் தனியாக தான் சாப்பிடணுமோ? நாம் அதிகம் செய்ய வேண்டியது சத்தியத்தை அன்போடு பேச வேண்டும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ சகோதர சகோதரியோடு இருந்து அவர்கள் நடக்கை தவறாக இருந்தால், நீங்கள் உண்மையில் அவர்களை நேசித்தால் அன்புடன் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீ இப்படி செய்வதால் உன்னை நீயே காயப்படுத்துகிறாய், தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இங்கு உட்கார்ந்து குறை சொல்லும் நேரத்தை எடுக்க நான் விரும்பவில்லை, ஆனால் இதைத்தான் நான் செய்வேன் என்றால் பிறகு என்னால் உனக்கு துணையாக எங்கும் வர முடியாது. எத்தனை பேர் பாம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது, அதை காயப்படுத்த விரும்பாமல், உங்க உணர்வுகளை நான் காயப்படுத்த விரும்பல, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆம், அப்படித்தான். மேலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அந்த அன்பு விலை கொடுத்திடும். நான் ஏதோ சும்மா பேசிவிடவில்லை. இப்படிப்பட்ட சுபாவ கோளாறு உள்ளவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எப்பொழுதும் மற்றவரை பற்றி குறை சொல்பவரை எப்போதும் எப்போதும் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டும், நீங்கள் கேட்க விரும்புவது அது அல்ல என்று. மேலும் அதைத்தான் அவர்கள் செய்வார்களானால் பிறகு உங்களை பார்ப்பது மிக குன்றிவிடும். மேலும் பார்ப்போம், நான் சொல்வேன், அது உங்கள் மூளையை கெடுக்கிறது. உண்மையை சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் பெற வேண்டும் இந்த பகுதிகளில். ஆனால் நீங்கள் வெறுமையாக செயல்படாதவராக பாவிகளின் வழியில் உட்கார முடியாது, அது என்னை எவ்விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று. ஆம், நீங்கள் ஒரு முன் உதாரணம். ஆனால் மீண்டுமாக உங்கள் முன் உதாரண வாழ்வு அவர்களை பாதிக்காமல் அவர்களால் நீங்கள் தாக்கப்பட்டால் இது மற்றொரு நல்ல தீர்மானிக்க வேண்டிய நேரமாகும். அவர்களோடு உணவு உண்ண வேண்டாம் என்ற காரியத்தை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை பவுல் அதை நாம் ஒருவரிடம் நேரத்தை செலவிடுவதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க உண்மையில் அதை கூறினாரா என்று. ஆனால் ஒன்று, நானாக ஒரு சட்டத்தை உருவாக்கவில்லை. உங்கள் சூழ்நிலைக்கு என்ன செய்வதென்று கூறிட நான் முயற்சிக்கவில்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் ஒன்றும் செய்யாமல் வெறுமையாக இருந்து அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களை கண்டியாமலோ அவரை மாற்ற முயற்சிக்காமலோ சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் எப்படியோ போகட்டும், அது என்னை எந்த விதத்திலும் பாதிப்பது இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பது தவறான தீர்மானம். நான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன் உங்கள் சமூக வாழ்வில், ஆனால் அது அப்படி இருக்காது. எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களின் பாதைக்கு தூரமாகிருங்கள், மேலும் விலகி இருங்கள் துன்மார்க்க மனிதனை விட்டு. அருமையாக இருக்கும் ஒரு நல்ல மனிதனோடு உண்மையாக அவரோடு ஒரு நாளை செலவிடுவதும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுதலும் அருமை, தெரியுமா? எனக்கு மிக பிடிக்கும் ஆவிக்குரிய ஆழங்களை கொண்ட ஒருவரோடு என் நேரத்தை செலவிடுவதற்கு. அவர்களோடு நான் பேசும்போது ஆவிக்குரியவற்றை கற்றுக்கொள்கிறேன் என்று உணர்வது வெறும் வீண் கதையை பேசுவதை தவிர்க்க உதவும். மேலும் நான் எண்ணுவது 5வது காரியம், நாம் உண்மையாக உணர வேண்டியது என்னவென்றால், நாம் ஒருவேளை சோதனையை மேற்கொள்ள விரும்பி நம்மீது நாமே நம்பிக்கை வைப்பது கடினமாக இருக்கிறதா? இது மிக முக்கியம் என்று கருதுகிறேன். இன்று நாம் பார்த்த 5 காரியங்களில் 5மே மிக முக்கியமானது. ஆனால் நான் சொல்ல நினைப்பது 2 காரியத்தில் முக்கிய கவனம் செலுத்த விரும்புகிறேன். 5ஐயும் நினைவில் கொள்ள கடினமாக இருந்தாலும் இவ்விரண்டும் நினைவிருக்கட்டும். யாரோடு நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் அதிகமாக சுயநம்பிக்கையோடு இருக்க வேண்டாம். அநேகர் பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அவர்கள் தேவனை அல்லாமல் தங்களையே சார்ந்திருக்கிறார்கள். இம்மாதிரியான சூழ்நிலைகளிலும் நான் முதலில் வார்த்தை கேட்க ஆரம்பித்த போது நான் கண்டித்து உணர்த்தப்பட்டேன். தேவ வார்த்தையின் மூலம் மேலும் அறிந்திருந்தேன் என்னுடைய சுபாவம் தவறு என்று. முன்பு சொன்னது போல் நான் சபைக்கு தவறாமல் அநேக வருடங்கள் சென்றிருந்தும் சும்மாவே உட்கார்ந்து விட்டு வீட்டிற்கு வந்து விடுவேன். எந்தவித மாற்றமும் என் வாழ்வில் இல்லை. வேதத்தை வெறும் வாசிப்பாக மட்டுமல்ல, என் வாழ்வில் அபியாசப்படுத்த முயற்சித்த போது அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது, எனக்குள் துரிதமான மாற்றம் தேவை என்று. ஆனால் அன்று எனக்கு தெரியவில்லை. இன்று நான் கூறும் சில காரியம் அதற்கு அநேக ஆண்டுகள் எடுத்தது. மேலும் என்னை மாற்றிக்கொள்ள அநேக வருடங்கள் முயற்சித்தேன். திட்டங்கள் இருந்தது, நிகழ்ச்சிகள் இருந்தது,
நான் எனது நானே அதை செய்ய நினைத்தேன் என்றால் எனக்கே புகழ்ச்சி வேண்டும் என்று இருந்தேன். அதாவது அநேக நாட்கள் பாடுபட்டேன். என்னவென்றால் வேதம் கூறுகிறது, மீண்டும் மீண்டும் தாழ்மையாயிருப்பவனே உதவியை பெறுவான். அவர்கள் உதவியை நாடும் வரை பெருமை உள்ளவனையும் வீம்பு செய்கிறவனையும் அவர் புறக்கணிப்பார். நான் இறுதியில் கற்றுக்கொண்டது கலாத்தியர் 3:3 பவுல் கூறுகிறார், மக்களை பார்த்து, ஆவியினாலே தேவ கிருபையினால் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களா? கவனியுங்கள், உங்களால் உங்களையே மாற்ற முடியவில்லை. எதையெல்லாம் இங்கு நீங்கள் கேட்கிறீர்களோ இந்த நாட்களில் நினைக்கலாம், நண்பா, உண்மை, நான் குற்ற உணர்வடைந்தேன். ஆம், நான் வீட்டுக்கு போனதும் அதை மாற்றப் போகிறேன். இல்லை, மாறாது. மீண்டும் தவறையே செய்கிறீர்கள். நீங்கள் சொல்ல வேண்டும், தேவனே, இதை எழுதி வைத்து நான் வீட்டிற்கு போய் ஜெபிப்பேன். நான் இந்த பகுதியில் மாற முற்படுவேன். தேவனே, எனக்கு உமது உதவி தேவை. ஏனென்றால் நீர் இல்லாமல் என்னால் முடியாது. நீர் இன்றி என்னால் இதை செய்ய முடியாது. உபாகமம் 8 எனக்கு மிக மிக பிடித்த அருமையான வேத பகுதி. நான் பேசுவதை விட அது எனக்கு மிகுந்த அர்த்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் அதை நான் வாழ்ந்திருக்கிறேன். அங்கே இஸ்ரவேல் மக்களோடு ஆரம்பிக்கிறார். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியிலும் உன்னை சிறுமைப்படுத்தும்படி உன்னை புரிந்து கொள்ள, உன்னை சோதிக்க அவர் கற்பனையை கைக்கொள்வாயோ என்று அறிந்து கொள்ள நடத்தினார். நம்முடைய பிரயாணத்தில் இந்த வனாந்திரமும் வெவ்வேறான சோதனைகளும் ஒரு பங்காகும். ஆனால் நாம் வெறுக்கும் ஒன்று தேவனுடைய பரீட்சை. தேவன் அந்த பரீட்சைகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்பதால் நாம் சரியானதை செய்கிறோமோ நமக்கு விருப்பமில்லாத விளைவுகளை சந்திக்க நேர்ந்திட்டாலும் என்று அறிந்து கொள்ள. ஆமென். உங்களுக்கு நல் விளைவுகளை வரும். ஆனால் வேதம் கூறுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். அந்த ஏற்ற காலம் என்பது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் ஏற்ற காலம் எது என்று ஒருவரும் அறியவில்லை. இந்த ரகசியமான காலத்தை தேவன் மாத்திரமே அறிந்திடுவார். நாம் செய்ய வேண்டியது இந்த நடுநிலை காலத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை செயல்படுவது போல் தெரியாவிட்டாலும், செயல்படுவதை உணராவிட்டாலும், செயல்படும் அறிகுறியே நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் நம்புகிறோம். ஏனென்றால் தேவனே அதை நம் உள்ளத்தில் வைத்தார். மேலும் நாம் மாற்றம் பெற வேண்டும். நம் வாழ்வில் மாற்றமடைந்ததை நாம் காண வேண்டும். ஆனால் நம்மால் நம்மை மாற்ற முடியாது. ஆகவே இஸ்ரவேல் மக்கள் நம்மை போல நாம் அனைவரும் வனாந்திரத்தின் பாதையை கடந்திடுவோம். நாம் ஒவ்வொருவரும் வனாந்திரத்தின் பாதையை கடந்திடுவோம். ரட்சிப்பிற்கு பின் நீங்கள் கேட்கலாம், தேவ வாக்குத்தத்தத்தை பற்றி. நீங்கள் வாக்குத்தத்த பட்டணத்தை அடைய நினைப்பீர்கள். ஆனால் நாம் அனைவரும் வனாந்திர பாதையை கடக்க வேண்டும். அங்கு தேவன் நம்முடன் இடைப்படுவார். அது மிக எளிதானது. அவர் நம்முடன் இடைப்படுகிறார். அவர் அதை அனுமதிக்கிறார். நம்மை தாழ்மையடைய செய்ய, நம்மை தாழ்த்திட. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவது எனக்கு பிடிக்கும். இப்படி இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அது 2 கொரிந்தியர் 1. நாங்கள் சந்தித்த பாடுகளை எங்களால் நம்பக்கூட முடியவில்லை. மேலும் அவர்கள் வேதனைப்பட்டதையும் அது எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதையும் கூறுகிறார். மேலும் ஆனால் தேவனே இதை அனுமதித்தார், நாங்கள் எங்கள் சுயத்தை சாராமல் இருக்கும்படி என்று சொன்னார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்லது. உங்களால் கைக்கொள்ள முடியாத ஒன்று உங்களிடம் ஒப்புவிக்கப்படுவது நமக்கு அது புரியாது. நான் இங்கே வந்ததும் இப்போது இதை முடித்து செல்வதும், ஆனால் அது வெற்றி அடைகின்றது. என்னால் இது நிச்சயம் முடியாது. ஜாய்ஸ், இது கடினமாகக்கூடாது. ஆயிரக்கணக்கான முறை நீ இது செஞ்சிருக்க. ஆம், செஞ்சிருக்கேன். ஆனால் அதுதான் மிக ஆபத்தான ஒன்று. அப்படி எண்ணினால் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே இதை செய்திருக்கிறேன். ஆயத்தப்பட அவசியமில்லை, ஜெபிக்க தேவையில்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். நமது வாழ்வில் மிக ஆபத்தான காலம் எதுவென்றால், நாம் பலவீனப்படும் போது அல்ல, நாம் பலமுள்ளவர்களாக இருக்கும்போது. வாரம் முழுவதும் நேயர்களின் சோதனைக்கு உட்படுதலின் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன். மீண்டும் நினைப்பூட்டுகிறேன், விட்டு விடாதீர்கள். விடாமுயற்சியோடு இருந்தால் நீங்கள் கட்டாயம் மேற்கொள்வீர்கள். மேலும் ஜிஞ்சர் நம்மோடு சில கேள்விகளோடு இருக்கிறார். சோதனையை மேற்கொள்வது எப்படி என்று. ஜிஞ்சர் 2 கேள்விகள் பாக்கின்னு நினைக்கிறேன். அது நல்ல கேள்விகளாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ நம்ம நிறைய கேள்விகளை வச்சுருக்கோம். நீங்கள் இந்த வாரம் முழுக்க சொன்னீங்க, நம்ம கடவுள்கிட்ட பேசினா நம்ம மாற்றம் அடைவோன்னு. ஆமாம். அப்புறம் நம்ம அவருடைய சுபாவத்தை அடைகிறோம். நம்மளுடைய சோதனையிலேருந்து அவரை காப்பாற்றுறாரு. சோதனைகள் எப்பவுமே முடியாத ஒன்று. எப்பவுமே சோதனைகளை அதிகமாக பார்த்து ஷேன் என்ற ஒருத்தங்க
நமக்கு என்ன கேள்வி அனுப்பியிருக்காங்கன்னா, எனக்கு இருக்கிற சோதனை பொறுமை இல்லாம கோவப்படுறது. எப்படி நீங்கள் உங்களையே கட்டுப்படுத்தி ஆறுதல் அடைய செய்வது பிரச்சனை பெரிதாவதற்குள்? முதலாவதா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சோதனையை குறித்து. அது அவர்களோட கேள்விக்கு மாத்திரம் இல்லை, ஆனால் அநேகருக்கு அது உதவும். நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் உண்மையிலேயே எனக்கு உதவிச்சு. ஒரு உறவில் எந்த அளவுக்கு அதிகமாக தனிப்பட்ட நெருங்கின உறவு தேவனோடு கிறிஸ்துவின் மூலம் இருக்கோ அந்த அளவுக்கு நாம் அவரை நேசிப்போம். மேலும் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை நேசித்தால் எனக்கு கீழ்ப்படிவீர்கள். அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், நம்ம எவ்வளவா கீழ்ப்படுதலோடு இருக்கிறோமோ அவ்வளவா தேவனை நேசித்து தேவனுக்கான அன்பில் வளர்றவங்களாக இருப்போம். நம்மில் அவருக்கான நமது அன்பு அதிகரிக்கும். ஆக நாம் எந்த அளவிற்கு அவரை நேசிக்கின்றோமோ அதே அளவிற்கு அவருக்கும் நம்மீது அன்பு அதிகரிக்கும். அவருடைய அன்பிலே யார் வேண்டுமானாலும் வளரலாம், ஆனால் அது எந்த அளவிற்கு ஆழமானது என்பது முக்கியம். யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களுக்காக அதிக தியாகம் செய்திடுவோம். அந்த ஒரு நபருக்காக நான் நினைக்கிறேன் சோதனைக்கு எதிர்த்து நிற்கிறது ஒருவேளை கடினமாக இருக்கலாம். அது பெருமையின்மையோ கோபமோ எதுவாக இருந்தாலும் சரி, நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அது ரெண்டையுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். நீங்கள் அந்த கோபத்தை உணரும்போது அந்த கோப உணர்ச்சி உங்களையே ஆளும்படி எழும்புது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஒருவேளை சத்தமாக பேச முடியாத சூழலில் இருந்தால் இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க, தேவனே எனக்கு உதவும், எனக்கு உதவும், எனக்கு உதவும். எனக்கு தெரியும் நமக்கு ஒருத்தரை கடிஞ்சு பேசாமல் கோபப்படாமல் பொறுமை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நான் நம்புகிறேன் எவ்வளவா நாம் தேவனை நேசிக்கிறோமோ அவ்வளவா, அதாவது நாம் சித்தம் உள்ளவர்களா நம்முடைய மாம்சத்தை பாடுகளுக்கு உட்படுத்திட முயற்சிப்போம். எதுக்காகனா அவரை பிரியப்படுத்த. உண்மையிலேயே வேதம் சொல்லுது அது இருக்கும் இடம் 1 பேதுரு 4. முடிஞ்சால் சீக்கிரம் எடுத்து வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டதால் உங்களுக்காகவும் அந்த சிந்தையே நோக்கத்தையே ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பொறுமையாய் பாடு அனுபவி, அவரை பிரியப்படுத்த தவறிடாது. எனவே நான் யோசித்து ஆயத்தப்படுவது தேவை. சரி, என்னன்னா நான் தேவனை பிரியப்படுத்த பாடுபட வேண்டுமாயின் அவரை பிரியப்படுத்தவே பாடுபடுவேன். என்னை பிரியப்படுத்துவதை விட நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இன்றைய உலகின் நிலையை நாம் தெரிஞ்சிருக்கோம். நாம் அதிக பாடுகளுக்கு உட்படுத்தப்படலை. நாம் முயற்சிக்கிறோம் சுலபமாக தப்பிக்கணும்னு. மேலும் அசௌகரிய நிலையை விரும்புறதில்லை. அதாவது ஒருவேளை கொஞ்சம் சூடாக இருக்குது, இல்லை கொஞ்சம் குளிராக இருக்குது, இல்லைன்னா படி ஏறி தான் போகணுமா, எஸ்கலேட்டருக்கு என்ன ஆச்சு, இந்த எலிவேட்டர் சரியாக வேலை செய்யலை, புரியுதா? நம்ம இவ்வகையான வாழ்க்கை முறையோடு இருக்கிறதால தேவனோட நேரத்தை செலவிட விரும்பாமல் அசௌகரியமாக இருக்கிறத நம்ம ஒதுக்கி வைக்கவே விரும்புகிறோம். ஆக அவர் சொல்கிறாரு, இந்த சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். தேவனை பிரியப்படுத்த நான் பாடுபட வேண்டும், செய்வேன். மேலும் அவர் மாம்சத்தில் பாடுபட்டவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சிந்தையோடு இருப்பவர். அவர்கள் பாவத்திற்கு கருத்தாய் விலகினர். அவர்களையும் உலகையும் பிரியப்படுத்துவதை நிறுத்திவிட்டனர், தேவனையே பிரியப்படுத்துவர். இன்னும் ஒரு வசனம், அவன் தன் வாழ்க்கையை ஜென்ம சுபாவத்துடன் அவனது சொந்த விருப்பங்களுக்கு இணைந்ததல்ல, ஆனால் இப்போது அவன் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறான். உண்மையாகவே நான் நம்புகிறேன் அதுதான் பதில்னு. இன்றைக்கி டிவியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே தேவனை நேசிப்பீங்களான்றத உறுதி இல்லை. ஆனால் இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்குள் இப்போது இருப்பதை காட்டிலும் நான் தேவனை இன்னும் அதிகம் நேசிப்பேன். ஆகவே நாம் எப்போது வளர்கிறோம், அவருக்கான நமது அன்பிலும் அவரை பற்றி இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதிலும். மேலும் எத்தனை ஸ்லாக்கியம் நமக்கு நம் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு நெருங்கி உறவை வளர்க்கும். அதாவது நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிடிக்காது, பாடுபடுதல், தியாகம் செய்யறதெல்லாம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த ஜெபம். அதாவது நான் உன்னை பிரியப்படுத்த வேண்டும் தேவனே, என்னுடைய வாழ்க்கை ஈஸியா இருக்கணும்னு. ஆனா அது அவர் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரு நமக்கு ஒரு சில விஷயங்களை கத்து கொடுக்கறாரு. அதாவது நம்மளை இன்னும் மகிழ்ச்சியா, நம்மளை இன்னும் சந்தோஷப்படுத்துற விஷயமா இருக்கணும்னு, நம்ம எல்லாருமே நல்லபடியா இருக்கணும்னு, நம்ம சோதனைகள் அகப்பட்டு நமக்கு பெரிய மனத்தை பெற்று வாழ்க்கையை நஷ்டப்படுத்த கூடாதுன்னு நிஜமாவே மிக ஆழமாக என்னுடைய உள்ளத்தில் நான் உணர்றேன். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒன்றுடன் போராடி கொண்டிருக்கலாம், மேலும் போராடி கொண்டு போராட்டத்துடனே இருக்கலாம். நான் நம்புகிறேன் நீங்கள் அதனோடு போட்டி போடுவதை விட்டுவிட்டு உங்கள் கவனத்தை தேவனை ஆராதிப்பதிலும் அவரை நேசிப்பதிலும், அவரிடம் நீங்கள் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறீர்கள் என்று பேசுவதிலும், அவர் உங்களை நேசிப்பதை அறிவதிலும் செலவிடுங்கள். கிறிஸ்துவுடனான நேசத்தில் நம்மை விடச் செய்வது அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடுகளை நாம் பெறுவது. ஒரு காரியத்தை நான் தேவனிடம் தொடர்ந்து கேட்பேன்.
சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் கூட தேவன் எந்த நேரமும் உமது அன்பை நான் காணச் செய்யும் என்று நான் அதை இழந்துவிடக்கூடாது. தேவன் இப்படித்தான் என்று நான் நிர்ணயிக்கக்கூடாது. நான் எப்போதும் ஆச்சரியமடைய வேண்டும் அவர் நல்லவர் என்று, மேலும் அவர் எனக்கு செய்யும் காரியங்கள். எனவே நான் உணர்வது, அதாவது இது சிறந்த வழியாக இருக்கும் இந்த நாளை முடிப்பதற்கு என்று சொல்லலாம். ஆம், நாங்கள் சோதனையை எதிர்க்கிறோம், ஆனால் அது எங்கள் மாம்ச பலத்தால் முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசித்தறிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆழமான தேவ அன்பில் மூழ்க வேண்டும். எவ்வளவு அதிக நேசமோ அவ்வளவாய் அவருக்காக நமது சித்தத்தை விட்டு கொடுத்து அவருக்கு சரியா சொன்னீங்க. ரொம்ப அழகானது. நம்ம நோக்கத்தை சரியான இடத்துல வைக்கிறது. என்றைக்கும் போல் இன்றும் சில போதனைகளை அறிமுகப்படுத்துகிறோம். நாம் ஒருபோதும் தேவ வார்த்தையை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை. மேலும் எனக்கு தெரியும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க விருப்பம் உள்ளவர்கள், அதிக முதலீடு செய்பவர், வார்த்தையை பெற்றிட பல தலைப்புகளில், அது புத்தகமானாலும் சரி, CD DVD ஆனாலும் சரி, உங்கள் கரங்களை நீட்டி உதவி செய்து பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து, ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.